ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு ஜாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கொல்லப்பட்டறை தொழில் ஒரு சமயம் நலிவுற்றது. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது. கொல்லன் சோகமே உருவாகிவிட்டான். அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். எதுக்கு கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றா 4 காசு கிடைக்குமே. அதை வச்சு ராஜாவாட்டம் வாழலாமே என்றாள். புது நம்பிக்கை, புது உற்சாகம் கொல்லன் உள்ளத்தில். கொல்லன் இப்பொழுது விறகு வெட்டியானான். அந்த தொழிலிலும் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி, கொள்ளு துவையல், கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இழையோடு இருந்தது. ஒரு நாள் ஊடலும் சரசுமமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்க மனசு ஏதோ சோகமாய் இருப்பது போல தெரியுதே. விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான், பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல்லு சோறும் கறி குழம்புமாய் இருக்கும். இப்போ இப்படி வயிற்றை கட்டி வாழுறோமே, அது தாண்டி குட்டிமா, மனசுக்கு என்னவோ போல இருக்கு. கண்ணு கலங்காதீங்க, என்னோட நகையை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமா போட்டு நம்ம ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டுக்குள்ள விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடைன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க. நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றாள். மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன? வீட்டில் கரிசோறுதான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்து சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கரிக்கட்டையாகி விட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கண் கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து, எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள். கண்ணீர் மல்க சொன்னால், இப்போ என்ன ஆயிடுச்சின்னு அழறீங்க? விறகு எரிஞ்சி வீணாவா போயிருச்சு? கரியாதானே ஆயிருக்கு. நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலையை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒரு ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் மூடவனும் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான்.